Hi friends, now logic teacher. So now we are going to see chapter number 8, introduction to trigonometry, exercise number 8.3. இந்த 8.3 பார்க்கறதுக்கு முன்னாடி what we are going to see all about this exercise is the concept of trigonometric ratios of complementary angles. Okay, now இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? What do you mean by complementary angles? Complementary angles அப்படின்னா என்ன? ஓகே, இப்போ நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. we have a right angle triangle A, B, C and angle B is 90 degree. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் வந்து Cன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் இஸ் A. ஓகே, இப்போது according to the trigonometric ratios what will be sin A? sin Aங்கிறது அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இது வந்து 90 டிகிரி இருக்கு இல்லையா? இஃப் யூ ஆட் டூ அதர் ஆங்கிள்ஸ் தட் ஷுட் பி 90 டிகிரி இல்லையா? அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அதாவது ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் C should be 90 degree, then it is called complementary angles. ஓகே, இப்போ இதில் தெரியும் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் வந்து we know that angle A plus angle B plus angle C which is equal to 180 degree இல்லையா? we know that angle B is 90 degree, so angle A plus 90 degree plus angle C is equal to 180 degree. so angle A plus angle C which is equal to 180 minus 90 degree, right? so A and C are complementary angles. okay, right. இப்போ இதில் பாருங்கள், வாட் இஸ் sin A? ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ் இல்லையா? BC by AC. ஓகே, இப்போது now it is, how can we find out this C? A plus C is 90 degree na? so what is C here? This angle we can write it as 90 minus A, right? okay, அதாவது 90 minus A ன்னு சொல்லலாமா இதை? இப்போ 180ல் அது 90 போயிடுச்சு, பேலன்ஸ் 90 இருக்கு இல்லையா? அப்போ 90 டிகிரியில் சியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த ஏவோட வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த சியோட வேல்யூ இல்லையா? இப்போது சியோட வேல்யூ இதில் பாருங்கள், ஆங்கிள் சி. ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஏ இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம்? ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இப்போ இதோட சைன் 90 மைனஸ் ஏ கண்டுபிடிக்கலாமா? சைன் சி விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் ஏன்னு எழுதலாமா? இப்போ இந்த சிங்கிற ஆங்கிளை 90 மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாமா? ஓகே, சைன் 90 மைனஸ் ஏ. இப்போ இதோட வேல்யூ பாருங்கள், சைன் 90 மைனஸ் ஏ இதோட வேல்யூ என்ன வரும்? ஆப்போசிட் சைட் பை ஏபி பை ஏசி. இது வந்து காஸ் ஏ இல்லையா? காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ காஸ் ஏ என்ன வரும்? இதுதான் ஏ, ஆங்கிள் ஏ இல்லையா? இப்போ சைன் சி வந்து சைன் 90 மைனஸ் ஏன்னு சொல்கிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. இப்போ காஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஏவோட காஸ் ஏ என்ன வரும்? காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு ஏபி பை ஹைபாட்னியூஸ் ஏசி. ஓகே, இப்போ காஸ் ஏ அண்ட் sin 90 minus A, this both are equal, AB by AC equal to sin 90 minus A cos A இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the sum of the three angles is equal to 180 degree இல்லையா? அப்போ this is a right angle triangle, so angle B is 90 degree. 180ல் 90 போச்சுன்னா பேலன்ஸ் 90 இல்லையா? அப்போ இந்த sin Aவோட ரேஷியோ will be equal to இந்த சைன்
90 மைனஸ் ஏன்னு சொல்லுவோம், சி சொல்லுவோம் இல்லையா? அப்போ sin 90 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ணலாம். இங்கே sin 90 மைனஸ் ஏ விச் இஸ் காஸ் ஏ. இதே மாதிரி ஸோ இந்த இதில் நீங்கள் ஏன் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சில ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 3 இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். sin cos, okay, then secant sin tan cot, okay, tan cot, right, secant cosecant, that's it. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin cos, tan cot, secant cosecant. இப்போது சைன் இங்கே நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா, 90 மைனஸ் ஆங்கிள் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ. ஓகே, சேம் காஸ் 90 மைனஸ் ஏ என்னவாக இருக்கும், சைன் ஏவாக இருக்கும். அதே போல் tan 90 மைனஸ் ஏ என்னவாக இருக்கும், காட் ஏவாக இருக்கும். காட் 90 மைனஸ் ஏ என்னவாக இருக்கும், tan ஏவாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த சைன் காஸ் tan காட் சீக்கண்ட் கொசீக்கண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதாவது 90 மைனஸ் இந்த ஃபார்முலாவில் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கண்ட் 90 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கொசீக்கண்ட் ஏ இல்லையா, cosecant 90 minus a is equal to secant a. ஓகே, இதுதான் important for this that thing. இன்னொன்று we should remember, already we know that sin a is inverse of 1 by cosecant a, inverse of cosecant a, right? Cos a is inverse of secant a, tan a is inverse of cot a. Okay, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் you should remember to work out these sums. பட் இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பட் 1 மார்க் கொஷினில் உங்களுக்கு டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் அ கொஷின் ஃப்ரம் திஸ் எக்ஸசைஸ். ஓகே, ரைட். இப்போ எக்ஸசைஸ் சம்முக்குள்ளே போவோம். The first sum la first part 1 sin 18 degree by cos 72 degree. ஓகே, ட்ரிக்னோமெட்ரியில் உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். பட் எந்த ஃபார்முலாவை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத we should be clear about that. எப்படி, in case you see anywhere like this unspecific angles 0, 30, 45, 60, 90 இல்லாமல் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் நீங்கள் இன்கேஸ் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா you can directly apply that 90 minus formula. Okay, so this is sin, how can we write this, sin theta, no? So we can write it like cos 90 minus theta, here theta value is 18 degree, right, by cos 72. What is 90 minus 18? That is 72, no? Cos 72 by cos 72 degree is equal to 1. You can cancel both the terms. 1 by 1 is 1. Okay, what is the second part? Tan 26 by cot 64, tan 26 degree by cot 64 degree. Okay, how can you write this tan in terms of cot? Cot 90 minus 26 by cot 64, right? இப்படி எழுதலாம் இல்லையா? tan theta is cot 90 minus theta. So இங்கே என்ன வரும் உங்களுக்கு, 90 minus 26 is 90 minus 20 is 70,
again 1664. Okay, cot 64 degree by cot 64 degree. So the answer is 1 by 1 is 1, right? Okay, the third one, cos 48 minus sin 42 degree. ஓகே, இதை காஸ் சைன் இருக்கிறத ஏதோ ஒரு டைமுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் காசை வந்து சைனாக மாற்றலாம், இல்லை சைனை வந்து காசாக மாற்றிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஓகே, எது வேணாலும் நீங்கள் மாற்றலாம். இப்போ பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 48 டிகிரி. நான் சைனை வந்து காசாக மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னா காஸ் 90 மைனஸ் 42 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ திஸ் இஸ் cos 48 degree minus 90 minus 42 is, that is also 48 degree. So 1 minus 1, this like 1 minus 1, no? So cos 48 and cos 48 minus பண்ணீங்கன்னா you will get 0. This is the answer. So we are going to see the fourth one. So this is fourth part of first question. Fourth part. So this is cosecant 31 degree minus secant 59 degree. Okay, this is also same like that only. ரெண்டு டைமில் ரெண்டையும் ஒரே டைமுக்கு மாற்றிக்கலாம் யூஸிங் 90 மைனஸ் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் formula. Okay, so what is cosecant 31? Secant 90 minus 31 minus secant 59 எழுதலாமா? What is 90 minus 31? 90 minus 30 is 60, 31 is 59, right? So secant 59 degree minus secant 59 degree. இப்போ நீங்கள் இதை வந்து cosecant 90 மைனஸ் 59 அப்படின்னு மாற்றினீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு cosecant 31 வரும். cosecant 31 மைனஸ் cosecant 31 டிகிரி இஸ் ஆல்சோ 0. ஓகே, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சிங்கிள் மார்க் கொஷினில் வரும். பட் யூ ஷுட் ரிமெம்பர் சைன் காஸ், tan காட் அண்ட் secant cosecant ஃபார் 90 மைனஸ் தீட்டா ஃபார்முலா. ஓகே, யூ ஷுட் ரிமெம்பர் தட் செட் ஆஃப் ஐடென்டிட்டிஸ். ஓகே, ரைட். நவ் the second question. Show that the first part from the second question, tan 48. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு சாப்டர் தான். இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரு. தீஸ் ஆர் லைக் பசில்ஸ் தான். உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த puzzles, right? Tan 67 degree is equal to 1. You should remember you should find out the logic. என்ன லாஜிக்கில் இது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ tan 48 into tan 23 into tan 42 degree into tan 67 is equal to 1. இங்கே ஒன்றுமே இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ரைட். நவ் இதை நம்ம எப்படி பண்ணலாம்? சி, இது எல்லாமே என்ன ஆங்கிள்ஸ்? அன்ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் இல்லையா? இப்போ பாருங்கள், ஏதோ ரெண்டு ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி வரும். இப்போ 48 + 42 ஆட் பண்ணுங்கள், 90 டிகிரி. 23 + 67 ஆட் பண்ணுங்கள், 90 டிகிரி வருதா? ஓகே, நவ் இது வந்து 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் வருது இல்லையா? இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று இதோட இன்வெர்ஸாக மாற்றிக்கலாம். பாருங்கள், tan 48 டிகிரி. ஓகே, இதை tan 23ஆகவே வச்சுக்கலாம். tan 23 டிகிரின்னு வச்சுக்கலாம். இதை என்ன எழுதலாம்? இன்ட்டு டேனோட இது என்னது? 90 மைனஸ் தீட்டா அந்த ஃபார்முலா. காட் 90 மைனஸ் தீட்டா இல்லையா? காட் 90 மைனஸ் 42. ஓகே, திஸ் இஸ் காட் 90 minus theta is 90 minus 67 degree. Okay, this is left hand side.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை 1 வருது அப்படிங்கிறத we are going to show. ஓகே ரைட். இப்போது this is tan 48 degree, this is tan 23 degree, this is cot 90 minus 42 is cot 48 degree. 90 minus 42 is 48 இல்லையா? 90 minus 67 is 23. So that is cot 23 degree. Now we know that tan 48 degree into tan 23 degree. cot எப்படி எழுதலாம்? 1 by tan எழுதலாமா? cot is the inverse of tan theta இல்லையா? 1 by tan 48 எழுதலாமா? We can write it this also in terms of tan. This is also tan 23 degree. See, tan 48 1 by tan 48 can cancel this. Tan 23 into 1 by tan 23 can cancel this. So 1 into 1 is 1, which is equal to RHS. It is showed that it is equal to 1. Okay, right. Now we are going to see the second part. இப்போ செகண்ட் பார்ட்டில் வந்து what's the question? Actually question is cos 38 cos 52 cos 38 degree cos 52 degree minus sin 38 degree sin 52 equal to 0 nu we have to show. This is equal to 0 nu we have to show. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ரெண்டுமே காசு இருக்குது, ரெண்டுமே சைன் இருக்கு இல்லையா? அப்போ ஏதோ ஒன்று சைனுக்கு மாற்றிக்கலாம், இங்கே ஏதோ ஒன்று சைனுக்கு மாற்றிக்கலாம். இப்போ காஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு we are going to show that is equal to 0 அப்படின்னு. காஸ் 38 அப்படியே வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணலாம்? சைன் 90 minus 52 எழுதலாமா? மைனஸ் இந்த சைன் அப்படியே வச்சுக்கோங்க. இதில் வந்து காஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 52 90 minus 52 இது காஸ் 38 சைன் 38 வரும். சைன் 38 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 52 தானே எடுத்திருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே 52 எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ காஸ் 90 minus 52. Why we took the same value? To get the same value, அப்போ தான் மைனஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ cos 38 degree sin 90 minus theta is sin 38 degree minus sin 38 degree cos 38 degree. 90 minus 52 is cos 38. இப்போ இது எப்படி இருக்குது? AB மைனஸ் பிஏ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அதாவது நீங்கள் ஏபின்னு எழுதலாம், அது பிஏன்னு எழுதலாம், மல்டிப்ளை தான் இல்லையா? ஸோ திஸ் மைனஸ் திஸ் இஸ் 0, ரைட்? இது எப்படி இருக்குது? ஏபி மைனஸ் பிஏன்னு இருக்குது, ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? இதை வந்து நீங்கள் ஏபி மைனஸ் ஏபின்னு கூட எழுதலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா? ரைட். ஸோ இட் இஸ் 0. Okay guys, next video la we'll see the sum number 3 4 and we have how many sums in this chapter? I think we have 7, right? Okay, thank you.